2 ராஜாக்கள் 20:5 சொல்லுகிறது, நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியில் படுத்திருந்த எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லி. நீ வியாதியில் படுத்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாய், உன்னுடைய நாட்கள் முடிய போகிறது பயந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி, அவர் நம்முடைய வியாதியை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏதோ ஒரு பலவீனத்தில் நீங்கள் கட்டப்பட்டு எத்தனையோ டாக்டர்ஸை நான் பார்த்துட்டேன் பிரதர், எங்கெங்கேயோ போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த பலவீனத்தில் விடுதலை வரலை, வலி வேதனையோடு சகிக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் என் நாட்களை தள்ளி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை, டயபெட்டிக் பிரச்சனையாக இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒருவேளை கிட்னி, லங்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருந்து பயந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை மரணத்தை நினைத்து 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 எனக்கு எப்பொழுதும் மரணம் வரும் என்று சொல்லி நீங்கள் மரண பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள், நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற தெய்வம், நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தெய்வம், நம்முடைய ஆண்டவர் விடுதலையின் தெய்வம், நம்முடைய ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை செய்கிற தெய்வம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அவர் எப்படி நமக்கு குணப்படுத்துவார், எப்படி நமக்கு அற்புதங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி. இயேசுவின் தழும்புகளை நோக்கி பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த அறையப்பட்ட இயேசுவை முற்கிரீடத்தோடும் எல்லாராலும் வேப்படையத்தக்கதான சரீரத்தோடும் என் தேவன் வேதனையில் தொங்கிய அந்த சரீரத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இயேசு என்கிற நாமத்தில் ஏசப்பா எனக்கு சுகம் தாரும் என்று கேளுங்கள், அப்பா என்னை தொட்டு சுகப்படுத்தும் என்று கேளுங்கள். எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார். ஒருவேளை டாக்டர்ஸுடைய எல்லா ரிசல்ட்டும் நெகட்டிவாக இருக்குது, எல்லாமே எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். எல்லா ரிசல்ட்டையும் கர்த்தர் ஃபெயிலியர் ஆக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அற்புதத்தின் தெய்வத்துடைய கரத்தை நோக்கி பாருங்கள், அவர் நிச்சயம் விடுதலை கொடுப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் குணமாக்குகிற தெய்வம் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு உடைய வசனத்தை அனுப்பி என் தேவனை குணப்படுத்துவீராக. ஆண்டவரே, இயேசு என்கிற நாமத்தில் விசுவாசத்தோடு யார் யாரெல்லாம் அற்புதத்திற்காய் காத்திருக்கிறார்களோ என் தேவனில் அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். விடுதலை நடக்கட்டும் என நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய முகத்தின் கண்ணீரை துடைப்பீராக, மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக, போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக, கலக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக, எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.